Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Morning, sir. Only 6 students are present today's session. What about the remaining students? Class representative. Class representative Siddharth. சரவணன் வரல சார். ஓகே, அவர் வரலைன்னா அப்புறம் நீங்க தானே அடுத்தது. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க தான் எப்பவும் அப்புறம் நான் ஒரு சப்போர்ட்காக வச்சிருக்கேன், ஃபோர்காஸ்டிங்காக மட்டும். ஓகே. What about the others? சார் ஜெய் கணேஷ்க்கு ஃபீவர் ஆமா சார். அவர் மெசேஜ் பண்ணாருப்பா எனக்கு நேத்து. நெக்ஸ்ட் what about others? சார் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். See, it's not fair. 9:30 schedule. Actually 9:25 தான் கிளாஸ் ஷெட்யூல். 9:25 தான் டைம். எஸ் சார் 9:25. இப்போ நான் ஷெட்யூல் பண்ணதே 5 minutes சரி வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் 9:30 ஷெட்யூல் பண்ணது. பட் now the time is 9:35. சொல்லுங்க, ஒரு 5 minutes நான் ஜாயின் பண்ணுவீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 9:30 ஷெட்யூல் போட்டேன். 9:35 ஆகியும் இது வரைக்கும் யாரும் வரலையே. 6 பேர் தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் 5 பேர் யாரு? 5 பேர்ல ஒருத்தனை விட்டுரு, ரிமைனிங் 4. ஓகேப்பா, I can download the attendance and start up the session, right? So Siddharth, you can note down the absentee list. Simultaneously I am also noting down it, right? சரி, இன்னைக்கு remaining 5 students வந்து absent for today's session, so you just inform to your friends, right? Okay sir. இதே மாதிரி அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ் ஆச்சுன்னா பார்த்துக்கணும் பண்ணீங்களே, ரைட்? அட்டண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். எக்ஸல்ல எங்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. என்னப்போ நான் ஷெட்யூல் பண்ணேன், என்ன டைம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க, லீவ் ஆனீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு வேணா ஒரு சாம்பிள் வேண்டாம்னா நான் காட்டுறேன் வரேன், ரைட்டா? ஸோ நீங்க வேணா பாருங்க. நேற்று வெண்ணிலான்னு நினைக்கிறேன், அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களா? ஷீ இஸ் ஆல்சோ அப்சென்ட் டுடே செஷன். வைபா, வாட் அபவுட் that student Vanilla, class representative? Sir, one time sir. போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க சார். எங்க இல்லையேப்பா. இல்ல, டாக்கிங் அபவுட் திஸ் செஷன். இப்போ போன செஷன் வந்து உங்களுக்கு போட்டோ டாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ ஜாயின் பண்ணிருக்கீங்க கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸ் வந்து லேட்டா ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இத்தனைக்கு 5 minutes லேட்டா தான் போட்ட ஷெட்யூலே உங்களுக்கு. சரி, நீங்க டைம் எடுத்துப்பீங்க, ஃபர்ஸ்ட்ல முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் டைம் லேட்டா பண்ணேன். குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒன் டைம். ஓகே, நீங்க எனக்கு தெரியாது, 6 பேருக்கு தான் நான் ப்ரெசென்ட் போட போறேன், சரியா? ஸோ ரிமைனிங் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக் இட் அஸ் ஆப்சென்ட், சரியா? ஸோ அவங்க செக்ஷன்ல அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்க தான் பார்த்துக்கணும். வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரியா? இப்போ யாரு புதுசா ஜாயின் பண்ணது? ஜெயபிரியாவா? எஸ் சார். So this Excel sheet is visible to you all, right? Is it visible or what? Sir, visible.
Yes, Yes, sir. Visible. visible. So, okay, okay. So I schedule a class at 9:30 a.m. Right? So நான் ஜாயின் பண்ணது 9:31 ரைட்டா. ஸோ ஃபாலோட் பை வெங்கடேஷ் 9:31 ஜாயின் பண்ணி அண்ட் ஹீ லெஃப்ட் த கிளாஸ் அகெயின் அண்ட் ஹீ ரீஜாயின்ட் அகெயின் 9:33. ஸோ யாழினி வந்து 9:31க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களும். சித்தார்த் 9:31, கிரிஜா 9:30, பிரியா, யாஷ்மின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9:31, 9:32 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயப்ரியா வந்து பார்த்தீங்கன்னா 9:37. ஸோ ஷீஸ் அ லேட் கமர் ரைட்டா. ஸோ ஜெயப்ரியா கன்சிடர் பண்ணாமல் ரிமைனிங் உள்ள 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேன் கிவ் அட்டண்டன்ஸ். ரிமைனிங் உள்ள 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக்கிட்ட ஆப்சன்ட் ரைட். ஸோ ஜெய் கணேஷ் வந்து ஹீஸ் இன்ஃபார்ம்டு டு மீ ஆல்ரெடி ரைட்டா. ஹீ வைரல் ஃபீவர் இருக்கிறதுனால இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட. சரியா? ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது. ரிமைனிங் உள்ள 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா என்கிட்ட கேட்காதீங்கப்பா. சரியா? ஸோ ஐ ஹேவ் அட்டண்டன்ஸ் ப்ரூஃப் ரைட்டா. ஸோ அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரம் ஹெச்ஓடி ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நான் 9:30 ஷெட்யூல் போட்டேன். 9:35க்கு அட்டண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணேன். ஈவன் இன்கேஸ் 9:39க்கு தான் நான் அட்டண்டன்ஸே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் 9:38க்கு ரைட்டா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9:37. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 மினிட்ஸ் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஆஸ் அன் ஆப்சன்ட் ஜெயப்ரியாக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண பாருங்க சீக்கிரமா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கரண்ட் சினாரியோ. சரியா? ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஓகேப்பா. ஏன் வெண்ணிலா ஏன் ஆப்சன்ட்ப்பா உங்களுக்கு? லாஸ்ட் கிளாஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க. சொல்லுங்க சித்தார்த், கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒய் ஹி இஸ் ஆப்சன்ட் ஆன் டுடே செஷன். சார் போன கிளாஸ் வந்திருந்தாங்க சார். ஏதோ நெட்வொர்க் போன கிளாஸ்னா என்னப்பா சொல்றீங்க? 8:30 கிளாஸ் சொல்றீங்களா இல்ல நேத்து கிளாஸ் சொல்றீங்க? 8:30 கிளாஸ் சார். ஓகே, அப்ப ஏன்ப்பா வரல? ஆன்லைன்லயே இல்ல சார். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு இருக்கலாம் சார். அதே இப்ப நெட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லலாமா? நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க, சிங்கிள் டிக்ல போயிருக்கும், உடனே ஆன்லைன்ல இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி நீங்க கன்சிடர் பண்ணீங்க நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு? யூ மேட் அன் அசம்ஷன். அப்படியா? இல்ல சார். அப்புறம் நான் கூட நெட் ஆஃப் பண்ணி வச்சேன்னா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிக் தான் வரும் எனக்கு, உடனே நான் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிடலாமா? நீங்களே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே. ரீசன்ஸ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சரியா? ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ நெட்வொர்க் உங்களுக்கு கரெக்டா வந்திருக்குன்னா இப்போ ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல? இந்த கிளாஸ் மட்டும் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வந்திருக்கு அப்படித்தானே? சி அவங்க என்ன ரீசன்ஸ், மல்டிபிள் ரீசன்ஸ் எதுவும் சொன்னாலும் ஐ won't accept எனி ரீசன் ரைட்டா? ஓகே சார். ஓகே. எஸ் வாட் அபவுட் சரவணன்? குட் மார்னிங் சரவணன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க, ஏன் லேட் நீங்க? சார் மோடம் ரீபூட் பண்ணேன் சார், அதான் சார் கொஞ்சம் லேட் ஆச்சு. செக் பண்ணேன் சார் வாட்ஸ்அப் ரீபூட் பண்றதுக்கு முன்னாடி. அதனால தான் சார் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு மோடம் ரீபூட் பண்ணிட்டு வரதுக்கு தான் சார் லேட் ஆயிடுச்சு. ஓ, எனக்கு மெசேஜ் பண்ணீங்க த்ரூ which mode? வாட்ஸ்அப் சார். த்ரூ வாட்ஸ்அப். நான் பார்க்கலையே சார் 9:27க்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் அது மாடம் ரீபூட் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க கரெக்டா நீங்க அட்டென்ட் செய்துட்டீங்க சார். தெரியல. ஓகே, நான் பார்க்குறேன். இப்போ இன்கேஸ் 9:27க்கும் நீங்கள் உங்களோட மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா மேபி பெர்மிஷன் வேணால் கொடுக்குறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரைட்டா? எஸ் சார். இல்லை சார் 9:30க்கு மேலே மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன்ப்பா. ஓகேவா? ஓகே சார். நான் பார்க்குறேன், மெசேஜ் என்ன பார்க்கலன்னு நான் பார்க்குறேன். அண்ட் எஸ் அண்ட் another ஜெயப்ரியா. Yes, sir. Yes. Good morning. Good morning, sir. ஸோ ஏன் லேட் பண்ணுங்க? Sir, actually நான் சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
சாப்பிட்டு வர லேட்னா 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுல இன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ஹவர் அண்ட் செகண்ட் ஹவர். எஸ் சார், அந்த 10 மினிட்ஸ்ல தான் சார் சாப்பிட்டேன். ஓகேம்மா, இப்போ எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? சரி, ஓகே, 10 மினிட்ஸ்ல நீங்க சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒய் ஆர் நாட் இன்ஃபார்மிங் மீ ஆர் ஒய் ஆர் நாட் இல்ல இன்ஃபார்மிங் டு சார், யுவர் நான் வந்துடலாம்னு கிளாஸ் நினைச்சேன் சார். ரெப்ரசன்டேட்டிவ். ஈவன் 9:30 ஆனதுமே நீங்க டைம் பார்த்துருக்கணும்ல. நீங்க ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 9:37 தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். ஒய் ஆர் நாட் இன்ஃபார்மிங் டு யுவர் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஸோ உங்களுக்கும் இதே பர்மிஷன், லாஸ்ட் வார்னிங், திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங், ரைட்? ஓகே சார். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றேன், நோ ப்ராப்ளம். ஓகே சார், வெண்ணிலாக்கு ஜாயின் பண்ண முடியலன்னு மெசேஜ் பண்றாங்க சார். யாருக்கு, உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? சார் ஆமாங்க சார். இப்போ நெட் ஆன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சார் இல்ல சார், இப்பதான் வந்துச்சு சார் எனக்கு. அதான் நீங்க சொன்ன ரீசன் தான் அவங்க எடுத்திருப்பாங்க கையில. ஓகே, shall we start our session, right? So last class when what we discussed அப்படினாக்கா we just discussed about introductions of energy, what is energy forecasting, and what is the current energy, national energy scenario in India, and what is the current scenario about renewable and non-renewable energy resources. And last class when I assigned one task to you all, right? What I assigned is why the wind monitoring stations available in India is coming down on as of now today. அப்படின்ற மாதிரி I just assigned that task to you all, right? And I received the answer from three students only. I think three students. First one Siddharth, and Yashmin, and one more student. I don't know his name or her name. So I just received the three answers only, right? So I don't know what about the remaining students. And okay, as I told yesterday class itself, the weightage is there. Those who are interact with me during the session, right? And yes, separate mark is there. I just remembered you all again and again. So three students மட்டும் I can able to give a mark, right? So remaining students வந்து you are not interested to find out the answers, right? So it is your problem, right? So it is everything over. And now come enter into our first unit. So your first unit is nothing but the energy scenario. Yes. Sir. Sir, Yes, Venkatesh. Yes. I remembered. Venkatesh, yes. So மூணு பேர் தான், Venkatesh, Siddharth, and Yashmi. So I received an answer from these three students only, right? So he both of மூணு பேருமே வந்து done a good job, right? I see your work. That is nice one, right? So keep going ahead, right? Okay. So the first unit is energy scenario. So energy scenario, as we already discussed in renewable energy resource subject, right? What is energy scenario? Current energy, present status of renewable energy and non-renewable energy resources in India and in Tamil Nadu, and what are the energy overall energy demand? So what are the energy sources, resources while available for renewable and non-renewables, and roles of energy in economic development and social transformations, and the status, present status, and future promises of energy scenario. So these are the things while incorporated in a unit 1 energy scenario in energy forecasting subject, and the same things while we are having in that subject renewable energy resources unit 1, same as it is, right? So it is easy to you all people. Unit 1, it is easy to you all. Why? Because you already studied this unit 1 energy scenario, right? So yes, we just entered into our unit 1. We just revised this energy scenario. What are the present status and future promises of energy resources, and renewable energy, non-renewable energies, and role of energies in economic development and social transformation. So we just give a short so my
Uh, so my slide is visible to you all, right? Is it visible or what? Yes, sir. Visible, sir. Okay, thank you. So in unit one, it's just nothing but the energy scenario. So let me discuss about what are the energy scenarios in India and as well as in Tamil Nadu, right? Can anyone say what do you mean by JNNSM? What is that expansion? Full expansion of JNNSM mission roadmap. Can you elaborate that abbreviations JNNSM? See, as a solar student, you should know Jawaharlal Nehru about. National Solar Mission, sir. Okay, exactly. So Jawaharlal Nehru. Who, Sir, your voice is breaking, sir. So why? okay, just a minute, just a minute. Okay, now it is okay. Sir, it's Okay. laggy, sir. ரொம்ப லாகியா இருக்கு சார். So now it is okay. Yes, sir. Yes, sir. So let me discuss about our renewable energy potential in India, right? So you should know what are the renewable energies available in India: biogas, bioplant, solar energy, small hydro, wind energy, ocean thermal, tidal power plants, sea wave power, and SP solar photovoltaic. So here, see, these are the various sources technologies while comes under the renewable energy potential in India, and from the right side, so see the third column. So it defines how much potential it be gathered. For example, if it is a if it is a biogas plant, abhinaka, it has comes around 12 million. Uh, 12 million, and for a solar energy, it is a 5 into 10 power 15 kilowatt hour per year. So it is nothing but a 5 into 10 power 15 units per year. We are generating that much energy with the help of a solar, right? And the same as followed by the small hydro wind energies and ocean thermal, tidal power, and sea wave power, all those things, right? And yes, this is a map of in India. So from from where this map will shows about all state which is installed the capacity. So for using the renewable energy resources, what are the states they are operating their renewable energy? For example, solar wind power. Oh my And God, दिव्या कॉल कटागा मेरे का तो yes,
Yes, class representative. What has happened? சார் வெண்ணிலா மியூட் பண்ணிட்டாங்க சார். Okay. So it states that how much the installed capacity we are having in India. So it is around 3,000. Sorry, 3,56,100.19 megawatt. So that much amount of electricity we are generating with the help of renewable energy resources, right? And here it is a revised and potential for generations of coal and lignite. So it comes under non-renewable energy resources, right? So I think these data which you are all familiar about this. Yes, here as on 31/3/2019, the estimated resource of coal were 326.49 billion tons. Yes, now can anyone say what about the current scenario as on 2021? What is the current scenario, estimated reserve of coal we are generating? What is it? எவ்வளோ பாது? இப்போ எவ்வளோ பண்றோம் பண்ணமோ நான் ரெனியூபிள்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நம்ம இது பண்றோம் கோல் எவ்வளோ டன்ஸ் ஆஃப் கோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ப்பா ஃபார் ஜென்ரேட்டிங் த எலக்ட்ரிசிட்டி பர்பஸ். இப்போ தெரியுமா தெரியாதா? Yes. My voice is audible to you all, right? See, have you all able to hearing my voice or not? Yes, sir. Voice கேக்குது. அப்ப சொல்லுங்கப்பா, நான் கொஸ்டின் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னும் தெரியும் தெரியாது, ரெண்டு ஆன்சர் தானே. Okay, you are all, yes, you don't know the answer. Okay, you just take this question, right? So now current state la வந்து பாத்தீனாக்கா what is the estimated reserve coal in India, right? So எவ்வளவு கோல் வந்து we are using for generating the electricity, சரியா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் என்னென்ன ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கோல் யூஸ் பண்ணி வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம் அண்ட் எவ்வளவு டன்ஸ் ஆஃப் கோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நோட் டவுன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, சரியா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தான், ரைட்டா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க. அட் எண்ட் ஆஃப் த செஷன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் யூ கேன் சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ் த்ரூ மெயில் அனுப்புங்க, ரைட்டா? அண்ட் ஓகே, இந்த ஸ்லைட் நான் போல, ஏன்னா வந்து இதுலயே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் எவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே, ஹியர் எஸ்டிமேட்டட் ரிசர்வ் கோல் இன் இந்தியா. எஸ், ஃப்ரம் திஸ் பார் சார்ட் வாட் யூ இன்ஃபோர்ட், என்னப்பா தெரியுது இதுல? இனி 43% தான் கோல் மிச்சம் இருக்குன்னு. இன் இந்தியாலயா? இன் இந்தியா 43% வந்து கோல் வந்து ரிமைனிங் இருக்குன்றீங்களா? எஸ் சார். இந்த 48 அண்ட் இன்ஃபர்ட் 9% அப்படின்றது என்ன ப்ரோ? ப்ரூவ்ட் 48%, இன்ஃபர்ட் 9% போட்டிருக்காங்களா அப்படின்னா என்ன? Yes, Venkatesh. Yes. Sir, Yes, what do you infer
from this board chart? Sir, inferred means I think like the guessing, sir. So that's indicating means the indication that is 43% of coal reserve present in India, but proved is I think 48%, sir. Proved means what? What we proved? That means they are showing that more than they indicated just 43% coal may be present, but they proved there is a 48% coal. I think so, sir. I think I am I'm thinking like that only, sir. Okay, what does inferred 9%? What it defines? Inferred means like guessing, sir. Something. It maybe not like things, sir. சார் நம்ம யூஸ் பண்ணது 9% இருக்கும் சார். 48% நம்ம எடுக்கலாம் யூஸ் பண்ணலாம்ங்கற மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்குமா சார்? Okay. Okay. Yashmin. Yes, sir. Yes. What do you inferred from this bar chart? No idea, sir. No idea. So see, indicated 43, proved 48, and inferred 9%. So that's சொல்லுங்க என்னன்றது. No idea na எப்படிமா சிம்பிளா. Estimated here the left side வந்து பார்த்தா yes. நல்ல ப்ரூவ்ட் குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறது ப்ரூவ்ட் 48% இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இன்ஃபர்ட்னா சுத்தமா தெரியல. இண்டிகேட்டட்னா இங்கேயும் மேபி ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. Okay. Okay. Jayapriya. Yes, sir. Yes, your answer. Proved 48% வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். மிச்சம் ரெண்டும் சரியா எனக்கு தெரியல. ஓகே. யாழ்னி. Yes, sir. Yes, your answer. Indicator means அவங்க யூஸ் பண்ணது வந்து இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க சார். ஓகே, இண்டிகேட்டட்ன்றது யூஸ் பண்ணிருக்கோமா? ஓகே. இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவங்க இண்டிகேட் பண்றாங்க சார். ஓகே. ப்ரூவ்ட் தெரியல சார். ஓகே, அங்க ஹெட்டிங் என்ன மாதிரி இருக்கும்? நம்ம can you read? Estimated source of coal in India, Assam. அப்படின்னா எஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? what do you define? So அப்படின்னா நம்ம estimated reserves of coal in India as on 31/3/2019. நம்ம இது வரைக்கும் எவ்வளவு அந்த கோல்ல இருந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சார். எஸ்டிமேட்டர்னா அதான் மீனிங் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் to move next person, Sasipriya. Yes, sir. Yes, what you inferred? Sir, opinion or decide that something is true from information I have. Estimated reserves of coal in India அப்படின்னா நம்ம what do you mean by the estimated name value meaning நம்ம estimated reserves of coal in India பண்ணிருக்கோம் சார். எஸ்டிமேட் பண்ணிருக்கோம் சார் 2019ல. So what is the other word we are using instead of estimated வேற என்ன word நம்ம சொல்லலாம்? கால்குலேட். எஸ்டிமேட் கால்குலேட். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்க பேக்ரவுண்ட் ஏதோ நாய்ஸஸாவே இருக்கு. நீங்க என்னோடது இல்ல சார், யாழ்னி ஐ திங்க். So see, unmute yourself. Right. Okay. Okay, ma. Okay. And move on to the next person. And இன்னும் யார் இருக்கீங்க? வேற யார் இருக்கீங்க இன்னும்?
என்னோட ஸ்க்ரீன்ல நேம் எதுவும் டிஸ்பிளே ஆகல. ஓகே, ஸோ நானே யோசிச்சு தான் நேம் படிச்சுட்டு இருக்கேன். ஓ ரைட்டா. ஸோ யார் யார் இருக்கீங்க இன்னும் ஆன்சர் சொல்லாதாம? எஸ். Okay, you are all share your answers. No one is else. சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு சார். And see, hands raise பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா see my screens வந்து பார்த்தீங்கன்னாக்கா only slides மட்டும்தான் எனக்கு தெரியும் விசிபிள். ரைட்டா. ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ யூ ஜஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப். சரி சொல்லுங்கப்பா. எஸ், யார் இருக்கு? கோலன்னா எஸ் சார். சரவணன். சார் Yes. எஸ்டிமேட்டட் ஆஃப் கோல்ன்றது வந்து நம்ம எவ்வளோ கோல் இன்னும் இந்தியால இருக்கு அப்படின்றதுக்கான ஐ ஃபீல் சார். ஐ ஃபீல் Okay. வே ஆஃப் புட்டிங் இட் இருக்குது. அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ்டு 48% மீன்ஸ் லைக் நோ தே ஹேவ் த எக்ஸாக்ட் ரிசோர்ஸ் தட் தெர் இஸ் கோல் இன் ஹியர். 48% கோல் வந்து கன்ஃபார்ம் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இண்டிகேட்டட்ன்றது வந்து மேபி தே குட் பி கோல் ஹியர் இன்னும் கொஞ்சம் பிளேஸ்ல இந்த மாதிரி 43% கோல் இருக்கலாம். இங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கொடுக்கலாம். இட்ஸ் லைக் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃப்ரட்ன்றது வந்து இன்ஃப்ரட் எனக்கு எக்ஸாக்டா மீனிங் தெரியல சார். சப்போஸ் தே மைட் பி கெஸ்ஸிங். இன்னும் இந்த ரெண்டு மீனிங் வச்சு பார்த்தோம்னா இன்ஃப்ரட் வந்து மேபி ஒரு இங்க 9% எங்க வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் சார். நோ தட்ஸ் ஒரு லெஸ் ப்ராபபிலிட்டி பிளேசஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த ரெண்டு மீனிங் வச்சு பார்க்கும்போது. ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் யூஆர் ஆல் டன் யுவர் ப்ராஜெக்ட் அண்டர் கிராஜுவேட். எல்லாருமே பண்ணியிருக்கீங்கப்பா ப்ராஜெக்ட்? Yes, sir. ஓகே. Yes, ஸோ sir. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் அப் யுவர் ப்ராஜெக்ட், ஸோ பிஃபோர் கோயிங் டு கிவ் அ டைட்டில் டு யுவர் கைடு, ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ த லிட்ரேச்சர் சர்வே, ரைட்? லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னன்னு தெரியுதுல்லம்மா எல்லாருக்கும்? லிட்ரேச்சர் சர்வே. ஓகே. ஸோ ஃப்ரம் தட் லிட்ரேச்சர் சர்வே வாட் யூ இன்ஃபர்டு அப்படின்ற மாதிரி இஃப் யுவர் கைட் ஆர் பேனல் மெம்பர் மேபி ஆஸ்கிங் சம் கொஸ்டின், ரைட்டா? ஸோ வாட் யூ இன்ஃபர்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா? ஸோ வாட் இட் டிஃபைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னடா அர்த்தம் இருக்கு? வாட் யூ இன்ஃபர்டு ஃப்ரம் த ஜர்னல், ஃப்ரம் த லிட்ரேச்சர் சர்வே? நம்ம எவ்வளவு கோல் யூஸ் பண்ணிருக்கோம்னு சார். இல்ல காமனா கேக்குறேன். நான் இதை பேஸ் பண்ணி நான் கேட்கல. காமனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. புரியல. அவங்க அது நம்ம அவ்வளவு படிச்சதுல இருந்து நம்ம என்ன அதுல இருந்து இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 லிட்ரேச்சர் சர்வே எடுக்கிறீங்கப்பா, ரைட்டா? ஸோ 10 பேப்பர் இல்லை 15 பேப்பர்ஸ் வந்து ரீட் யோர் செல்ஃப், ரைட்டா? ஸோ ஃப்ரம் தட் 10 லிட்ரேச்சர் சர்வே, 10 லிட்ரேச்சர் ரிவ்யூ, வாட் யூ இன்ஃபர்ட் ஃப்ரம் தட் பேப்பர்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்க அந்த பேப்பர்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் யூ ஐடென்டிஃபைடு, ரைட்டா? ஸோ என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்களாம் என்ன எழுதியிருக்காங்க, சரியா? வாட் ஒர்க் தே ஆர் டன் அப்படின்றது யூ ஷுட் ஐடென்டிஃபை ஆன் யோர் செல்ஃப், ரைட்டா? ஸோ தட் இஸ் இன்வர்ட் ஃப்ரம் த ஜர்னல். ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான் they told what is inferred from the journal, right? So okay, come up here our subject, estimated reserve of coal in India. ஸோ எவ்வளோ கோல்ஸ் வந்து நமக்கு ரிமைனிங்ஸ் இருக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. they can identified how much coals are available in India as on 31/3/2019. So they told indicated வந்து பார்த்தீங்கன்னா there's a 43%, proved வந்து 48%. So indicated of just nothing but they identified still we are having a 43% of a coal reserved in India. So they identified, right? So from this identification they have proved 48%. Yes, that much 43% of a coal is available in India அப்படின்றத they can prove 48%. What is inferred 9% அப்படின்னாக்கா just nothing but இன்ஃபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃப்ரம் தட் லிட்ரேச்சர் சர்வே அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இப்போ நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் இன்ஃபர்டு 9% அப்படின்னாக்கா?
ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதோட கன்க்ளூஷன்ல இன்ஃபர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து லோ லெவல் கான்ஃபிடன்ஸ் தான் சார் இருக்கும். இப்போ ப்ரூவ்டுனா ஓகே இவ்வளோ வரும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். இன்ஃபர்ட்னா நம்மளுக்கு இன்னும் கேரண்டி தர முடியாது. ஓகே எனி அதர் யூஸ் சார் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார். முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? யூஸ் பண்ணிட்டோம் சார். அதை 9% நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஓகே வேற வேற எனி ஐடியாஸ்? கரண்ட்லி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த 9% சார். And the proved 48% we are getting a 9% as a inferred already, right? So that indicates 9 inferred 9% அப்படின்றது. So indicated you are identified 43% of a coal are available in India as on 2019. Right? So from that identifications of the coal, we proved 48% it is available அப்படின்ற மாதிரி we should prove on ourselves. And from that inferred அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த proved 48%ல already 9% will be done over here. So inferred பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ப்ரோசஸே ஆயிடுச்சு அந்த 9% அப்படின்றது, ரைட்டா? ஸோ டோட்டல் ரிசர்வ்ஸ் வந்து how much tons of coal while available in India as on 2000 in the year of 2019 அப்படின்னா which is nothing but 326.49 billion tons of coal are available. And the same as it is and come up from the lignite. So estimated reserve of lignite as on 31st March 2019. Here indicated it is 57%, proved only 15%, and here inferred we are getting as 28%. So the total reserve of lignite is available on the 45.76 billion. Right. So it is a old data I am taking as 2019 estimated reserve of coal and lignite in India. Now take on your question. What is your questions அப்படின்னாக்கா as on 2020 so or as on 2021 what is the latest energy current present scenario of estimated reserve of coal in India? Data you should make a total reserves, how much tons are available as on 2020 or 2021 latest என்னவோ அது எடுத்துக்கங்க and you should found out the answer. What is the total reserve of coal and lignite available in India, right? So this is your second question, second or third, I think second question, right? So this is your second question. So okay, coking coal and non-coking coal. Yes, what is the major difference between these two? So what type of coal we are using, whether coking or non-coking? Yes. அயன் பாக்ஸ்ல யூஸ் பண்றது குக்கிங் கோல் தான் சார். அதோட லீஸ்ட் ஃபார்ம். எதுக்கு புரியல? can you repeat again? அயன் பாக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல சார். Okay, so that is a coking coal. Okay. Non-coking. The steam engine thermal power plant. Okay pa நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? Why it is saying a coking coal and why it is a non-coking coal? On what basis we are saying as it is a coking and it is a non-coking? ஸோ அந்த சாலிட் ஃபார்மேஷன் இருக்குல்ல சார், அதை தான் கோக்குன்னு சொல்லுவோம். நான் கோக்கிங் வந்து அவ்வளோ அந்த சாலிட் ரெசிடி அவ்வளோ கிடைக்காது சார், நமக்கு சாலிடாக கிடைக்காது. தென் வேற எப்படி கிடைக்கும் நமக்கு சாலிடா இல்லைன்னா? ஆஷஸ் ஆர் ரெசிடியூஸ் அந்த மாதிரி இருக்கலாம் சார். Your name? லுப்னா யாஸ்மின் சார். Okay, okay, okay. Okay. Yes, how many of you agreed what she said? Sir, myself, sir. Venkatesh. Okay, then only Venkatesh agreed what she said. What about the remaining students? Yes, sir. Saravanan and Siddharth.
Jaypriya, Sasipriya, have you all agreed? Sir, no, sir. No. Okay. Next, Siddharth, யோசிச்சிருக்கேன் சார். யோசிச்சுட்டு இருக்கீங்க. Okay. Next, Jaypriya, Sasipriya, Sir, I'm not no sure. idea. No idea. I'm Okay. not sure. Okay, fine. Thank you. Yes, Saranand, can you justify why you are not agreed what she said? Sir, cooking is a chemical process, sir. As of I know, like cooking is a chemical process, sir, but it's not about it's not about how Yes. the coal is present. It's not in the solid form or in the powder form. It's about the chemical process. I'm not sure what the chemical process is, but it's definitely about the chemical process. It's not about how the coal is present. Okay. Okay, can you say what is the difference between these two? On what basis we are split up these two? Maybe how they react react when they heated or burned, sir. Okay. I don't know. I'm just wild as guess. Okay. See, non-cooking coal, which is nothing but we are heating in absence of an air, so it forms a mass of a residue. Right? When it come up from the coking coal, right, we are also same. We are heating it in absence of air, which leaves a solid residue. The coking coal on the pataka, which leaves a solid residue, and for a non-coking coal, it is from the mass of a residue, right? So I don't know why you are not agreed what she said. That is why I'm asking. That is why I just asked to justify your answer. Why you are not accepted? Sir, if both coal gives the same residue, so then so it lies in the properties of the residue, sir. What kind of residue is that? So Okay. அதுல இருக்குல்ல சார், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலையே சார். Okay, you just read out the slide. What I have wrote in the slide. சார் ஸ்லைடு தெரியல சார். ஸ்லைடு இல்லையா? விசிபிள் இல்லையா உங்களுக்கு? ஆமா சார். இப்போதான் விசிபிள் இல்லையா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்லையாடா? இப்போதான் சார் போயிடுச்சு. சொல்ல மாட்டீங்களா அத? ஓகே. எஸ். ஸோ எல்லாருமே ரீட் பண்ணுங்கப்பா. ரீட் பண்ணிட்டு வாட் யூ அண்டர்ஸ்டுட், வாட் யூ இன்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் ஸ்லைடு. கோக்கிங் கோல் அண்ட் நான் கோக்கிங் கோல். ஆஷ் பர்சன்டேஜ் வச்சு டிஃபர் ஆகும். ஸோ கோக்கிங் கோல்லாம் லோ ஆஷ் பர்சன்டேஜ், நான் கோக்கிங் கோல்லாம் ஆஷ் பர்சன்டேஜ் அதிகமாக. ஓகே, இதுக்கு வந்து ஆஷ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்றீங்க. கோக்கிங் ஆர் நான் கோக்கிங்? நான் கோக்கிங். ஸோ இப்போ வந்து கோக்கிங் கோல் தே ஆர் ஹேவிங் a low ash percentage. அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும் சார். பட் நான் கோக்கிங்கோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆஷ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகே. Any other? So moisture content coking coal வந்து பார்த்தா இருக்கா சார்? Based on the moisture content, we are separating coking and non-coking coal.
எஸ் நான் கோக்கிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் ப்ளஸ் மாஸ்டர் கண்டென்ட் இருக்குது. பட் வந்து கோக்கிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம்ல இருக்கும்போது உங்களுக்கு மாஸ்டர் கண்டென்ட் அவ்வளோவா இருக்கா சார். ஸோ அப்படின்றப்போ நம்ம நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் கோல் கிடைக்கும் சார். So which one having a high temperature degree in terms of degree Celsius, whether coking or non-coking? ஓகே. Coking is above 600 degrees Celsius that is mentioned. Why? What is the reason? Why it is having a above 600 degrees Celsius? Non-cooking coal, sir, because it having moisture content. It is having high moisture content or low moisture content? So non-coking content high, sir, than Okay. coking coal. Okay. So if moisture content is high, whether it does affect the temperature or what? Yes, it will affect, sir. Okay. So that is the reason while a coking coal having a temperatures above 600 degrees Celsius or what? That is the reason or some other reason is there? சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்னா அதோட ப்ராசஸ் தானே சார். ஆப்சென்ட் ஆஃப் ஏர்ல அந்த கோலை அந்த ட்ரீட் பண்றது தான். ஆனா அது 600 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு தெரியாதுல்ல சார் கோலோட. What about non-coking coal? See, these coals are used in a thermal power plant to generate electricity அப்படின்னு சொல்லியிருக்கோமா. It is also known as a steam coal or thermal coal அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ எஸ், சொல்லுங்க. எஸ், okay, come back again to Saravanan. Yes, sir. Yes, what you inferred from the slide? Coking coal is used for non-coking coal is used for mainly for thermal power plants, sir. Coking coal is the main difference between two is the production of coke, sir. When Yes, coking coal produces coke, but non-coking coal produces less coke maybe. see, இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா பண்ணீங்க அண்டர் கிராஜுவேட்ல பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல கோக்கிங் அண்ட் நான் கோக்கிங் படிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? Have you studied or it is new to you all? Non-cooking term new தான் சார். புரியல. கோக்கிங் term new தான் சார். படிச்சது. So நான் கோக்கிங் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? இல்ல சார், படிச்சது இல்ல. நான் கோக்கிங் உங்களுக்கு நியூனா, அப்ப நான் கோக்கிங் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க தானே? அதான் கோக்கிங் டேர்மே கோக்கிங் நான் கோக்கிங் இது படிச்சது இல்ல சார். பவர் பிளான்ட் சப்ஜெக்ட் அங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல சார். நாங்க அக்ரி சார். ஓகே ஓகே, யூ ஆர் பிலாங்ஸ். ஓகே ஓகே. மெக்கானிக்கல்ன்றது வந்து யாரு? சரவணன், அப்புறம் வெங்கடேஷா? வெங்கடேஷ், சித்தார்த். Yes, sir. Siddharth, You three guys are. Siddharth agrees, sir. Okay, so only Venkatesh and Saravanan. So both are belongs to mechanical department in undergraduate. Yes, sir. Yes, sir. Okay, have you studied these two terminologies in power plant engineering, coking and non-coking? படிச்சிருக்கீங்களா இல்ல? பவர் பிளான்ட் சப்ஜெக்ட் படிச்சிருப்ப கண்டிப்பா, இல்லன்னா சொல்ல முடியாது. Yes, sir. பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்னா எஸ், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல thermal பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் பத்தி படிக்கும்போது the term we are using coking and non-coking. எஸ் சார் படிச்சிருப்போம் சார், பட் வந்து ரொம்ப நாள் ஆனதுல மறந்துருப்போம் சார். ரொம்ப நாள் ஆச்சா உங்களுக்கு? 2 years ஆயிடுச்சு அப்ப? 2 yearsல மறந்துட்டேன். You just forget everything. It's not everything, sir.
it shows you see it is a simple definition for coking and non-coking என்றது சின்ன விஷயம் தானே அது. Okay, take this as your question, another third question, sir. Coking and non-coking. On what basis we are split up whether it is a coking coal and non-coking coal, right? And where it is used, right? So these things you can make a note. சரியா தேர்ட் கொஸ்டினா அதை எடுத்துக்கங்கப்பா. வாட் இஸ் கோக்கிங் அண்ட் வாட் இஸ் நான் கோக்கிங் அப்படின்றது. சரி, நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வி ஆர் டிஸ்கஸிங்ப்பா, வி ஆர் டிஸ்கஸ்ட், ரைட்டா? ஸோ ஆன்சர்ஸும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்க சைமல்டேனியஸாக. நீங்கள் சென்ட் பண்ண ஆன்சர்ஸை வச்சு வி ஆர் டிஸ்கஸிங் ஆன் அப்கமிங் கிளாஸஸ், நெக்ஸ்ட் கிளாஸஸ், ரைட்டா? ஸோ இண்டிவிஜுவலாக தான் நான் பர்சன் பண்ணி கேட்பேன், பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பேன், வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்ற மாதிரி, ரைட்டா? ஸோ காமனாக கேட்க மாட்டேன். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்க. நீங்கள் சென்ட் பண்ண ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி வி மேக் எ டிஸ்கஷன், ரைட்டா, ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். Okay, and second one is and we are seeing a non-renewable energy scenarios in India. First one, coal and lignite, we seen, right? We discussed it. And second one, it is a petroleum and natural gases. Here, see the same, the estimated reserve of crude oil in India as on 31st March 2019, we are having around 618 tons, right? And when compared with 2018, it is a 594 million tons only, but in the year of 2019 it may be increased around 618 million tons, right? And yes, now you can find out what is the current estimated reserve of crude oil as on 31st March 2021, right? Or December 31st 2020, right? So எவ்வளவு estimated coal reserve, sorry, எவ்வளோ estimated reserves of crude oil and இருக்கு அப்படின்றத you just found out the answer part, right? You just found out on yourself, right? And come up to the renewable energy resources. So you are all about familiar, right? You should know about why, because renewable energy தான் நம்ம யூனிட் 1ல ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருப்போம், எனர்ஜி சினாரியோ. ஸோ நீங்கள் எல்லாருமே இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, கரெக்டாக? அண்ட் சோலார்ல எவ்வளோ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், விண்ட் எவ்வளோ, ஸ்மால் ஹைட்ரோ எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பயோகேஸ் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஜஸ்ட் எல்லாமே நோட் டவுன் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ ஹியர் த டோட்டல் பொட்டன்ஷியல் ஃபார் ரெனியூபிள் பவர் ஜென்ரேஷன்ஸ் இன் கண்ட்ரி இன் இந்தியா as 31st March 2019, the estimated வந்து பார்த்தோன்னாக்கா ஜஸ்ட் some around megawatt இருக்கு. Now what is the current scenario? ஸோ நீங்க படிச்சிருப்பீங்களா லாஸ்ட் செமஸ்டர்? Now what is the current scenario? The total potential of for renewable power generation எவ்வளோப்பா? எல்லாமே ஆட் பண்ணி நம்ம போட்டிருப்போம். லாஸ்டா வந்து ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டிருப்போம். வாட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோலார், விண்டு, பயோகேஸ், என்னென்ன ரெனியூபிள்ஸ் இருக்கோ எல்லா ரெனியூபிள்ஸையும் எவ்வளோ மெகாவாட்ஸ் தே ஆர் ஹேவிங் அப்படின்றது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆடட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து டோட்டல் பொட்டான்ஷியல் எவ்வளோ ரெனியூபிள் யூஸ் பண்ணி அப்படின்றது படிச்சிருப்போம். எவ்வளோப்பா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? Say yes or no. 80 gigawatts போகும் சார். Okay, 80 gigawatts. 136 gigawatt. Okay, அப்புறம் சரி, உங்க ஸ்லைட்ல போய் பாருங்கப்பா. ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் ஸ்லைட்ல வந்து யூனிட் 1ல வந்து எனர்ஜி சினாரியோல ரெனியூபிள் யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டோட்டல் ஆட் பண்ணி கீழே போட்டிருப்போம் எவ்வளோ ஜிகாவாட் அப்படின்றது. 130 gigawatt for area 136. கரெக்டா சொல்லுங்க. 130 or 136? 136. ஓகே ஓகே ஓகே, இதையும் நீங்க எடுத்துக்கோங்க. 4th கொஸ்டினா எவ்வளோ அப்படின்றது ஒழுங்கா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க, ரைட்டா?
Okay. It is a state-wise potential for renewable power. So, which state produce high potential for a renewable energy power? State-wise, now as on 31st December, எந்த ஸ்டேட் வந்து நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றோம் ஃபார் ரெனியூபிள் பவர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி? இன் விச் ஸ்டேட்? டாப் ஸ்டேட் என்னப்பா? So that is a question I'm asking on assessment question, right? Assessment 1 or 2 something. Have you remembered? ஞாபகம் இருக்குப்பா உங்களுக்கு? டாப் 5 ஸ்டேட் வந்து கொஸ்டின் நான் கேட்டிருந்தேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஆமா சார். டாப் 5 ஸ்டேட் வந்து நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு கொஸ்டின். அதாவது பார்ட் பில கேட்டிருந்தேன். பார்ட் பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டினே அதான் கேட்டிருந்தேன். கரெக்டா கேட்டேனா இல்லையாப்பா? ஓகே, இப்போ ரிமெம்பர் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் டாப் 5 என்னன்னு 31st டிசம்பர் வரைக்கும் சொல்லுங்க. 31st December 2020, which state having a high potential for producing a renewable powers? Sir, That is a world. Yes, சொல்லுங்க. சோலார் ஆந்திரா, குஜராத், தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? குஜராத், ஆந்திராவா? How much percentage? மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரான்றீங்க. ஓகே, பர்சன்டேஜ்ல சொல்லுங்க. How much percentage? சார் ராஜஸ்தான் சார் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பர்சன்ட்? 15% சார். அதுக்கப்புறம் குஜராத். குஜராத் எவ்வளவு சார்? 11% சார். ஓகே, அது நீங்களே சொல்றீங்களா இல்ல டேட்டாஸ் வச்சிருக்கீங்க நீங்க? சார் ஸ்லைட்ல பார்த்தேன் சார். எந்த ஸ்லைட்ல இப்ப பாத்திருக்கீங்க? எந்த ஸ்லைட்ரா? சார் நீங்க இப்போ டிஸ்ப்ளே ஆற சார். See, it is a old data pa. You are not seeing based. இது வந்து நம்ம பழைய டேட்டா 2019ல எடுத்ததுடா அது. See, what are the datas I'll given onto your slide அப்படின்றது எல்லாமே வந்து it is taking on 31st March 2019, right? That is not an updated one. சரி, நான் கேக்குறது as on 31st December 2020, which state having high potential for producing a renewable power? சொல்லுங்க. ஏதோ ஒரு சில ஆன்சர்ஸ் தான் வந்துச்சு. ஏதோ சொன்னீங்களே, குஜராத், ஆந்திர பிரதேஷ். சொல்லுங்க. ஆன்சர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல யூ பிகம் ஐடியலா என்னன்றது சொல்லுங்கப்பா. யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஆன்சர்ஸ் ஆர் இட் ஐடியல்? சர்ச்சிங் சார். Okay, you just searching and found out the answer. Okay, sir. சரியா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கங்கப்பா, ரைட்? You can take it as a first question. Which state top 5 state எடுத்துக்கங்க, ரைட்டா? எனக்கு எல்லா ஸ்டேட்டுமே வேணாம். You can find out top 5 state which is having a high potential for producing renewable power. And பர்சன்டேஜோட எடுத்துக்கங்க. ஸோ நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே எல்லாம் வந்துட போகுதுரா, சரியா? நீ போயிட்டு கூகுள்ல டைப் பண்ணினாலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் 17%, தமிழ்நாடு 7% அப்படின்ற மாதிரி எல்லாமே ஆல் டேட்டாஸ் ஆர் அவைலபிள் ஆன் கூகுள், சரியா? ஸோ நீங்க எடுத்துக்கங்க. இதையும் ஒரு கொஸ்டினா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதை எடுத்துக்கங்க, ரைட்டா? ஸோ ஃபவுண்ட் அவுட் த ஆன்சர். அண்ட் ஹியர் இட் இஸ் அன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஸோ டாப் 10 countries, ரைட்டா? ஸோ டாப் 10 countries வேற இந்தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ப்ரொடியூசிங் அரௌண்ட் விச் இஸ் பிலோ 50 gigawatt, ரைட்டா? ஒன்லி 50 gigawatt கம்மியாக தான் வந்து பார்த்தோன்னாக்கா we are producing the electricity with the help of renewable energy resources, right? And here the state of the country China வந்து பார்த்தோன்னாக்கா just having though 150 gigawatt.
something, right? So it is a older data as on 31st March 2019. Now it is a sixth question to you, right? So you can uh, take a top 5 countries, right? Or top 5 countries எடுத்துக்கங்க. So in the countries, top 5 countries வந்து பார்த்தனாக்கா they are producing they are generating electricity in a higher rate, right? So அதை மட்டும் எடுத்துக்கங்க. இங்க வந்து I am taking as a top 10 country. ஸோ நீங்க வந்து ஒரு டாப் 5 countries எடுத்துக்கங்க அண்ட் ஹவு மச் ஜிகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தே ஆர் ஜென்ரேட்டிங் அப்படின்றதும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ நீங்க சார்ட்ஸ் மாதிரி போட்டாலும் சரி இல்லை நம்பரிங்ல எழுதினாலும் சரி, இட் இஸ் ஃபைன், இட் இஸ் ஓகே ஃபார் மீ, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு கிடையாது, ரைட்டா? ஸோ நம்பரிங்ல எழுதினாலும் பரவாயில்ல. டாப் 5 countries இஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ஸ் போட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு 150 ஜிகாவாட், ஒரு சைனா 180 ஜிகாவாட். ஸோ இந்த மாதிரி எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க கிராஃப் மேட் பண்ணாலும் நாட் இன் இஷ்யூ, ரைட்? ஸோ இட் இஸ் அ சிக்ஸ்த் கொஸ்டின் டு யூ ஆல், ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கங்க, இந்த கொஸ்டினையும் 6th கொஸ்டின் இது, ரைட்டா? And it is an installed capacity in India over energies, renewables energies based பண்ணி. For example, biogas naka how much megawatt or how much gigawatts we are producing in for solar wind, solar PV and solar thermal, and how much gigawatt or megawatt we are producing in India. And for same as it is wind power and tidal wave, right? So எல்லாமே வந்து இதுல பண்ணிருப்பாங்க. So it is an older data. I'm taking it as 2018, in the year of 2018. So here it shows only solar photovoltaic, solar PV here in India. It is the total installed capacity is 27,000 megawatt, and the electricity generations with the help of a solar PV, it is around 30 gigawatt hour, right? So it is an total installed capacities in India for solar photovoltaic, solar with the help of sun. And it is an overview, India's overview. So இது வந்து ஆல்ரெடி நீங்களே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் இந்த இயர் ஆஃப் 2024 and 25, what is our target, and so they hear that or 2 minutes, just 2 minutes.
Okay, come back again to our slide. Okay, so it is a current energy scenario status as on 2019-20. How much electricity generation we are producing, and we are taking place as a third largest producer. We are placed as a third place for producing a largest producer and consumer. And the total installed capacity on the it is a 374 gigawatt. So நீங்க எவ்வளவு சொன்னீங்க? What you said? What you told? It is around 136. So is it right? Okay, you found out the answer. Sorry, later you can find out the answer and what is the total installed capacity we are having in India, right? And see the sector-wise energy consumption. So we are having several sectors: agriculture, industrial, domestics, and commercial purpose. So the sector-wise, how much energy, how the energy is distributed, and how much percentage we are distributing this energy to our various sectors, right? Here we are giving a most important to industrial sectors. So it is around 45% of an energy we are giving for the industrial purpose, and followed by domestic agriculture and the commercial purpose over here. And these are the available resources while available and renewable and non-renewable. It is familiar to you all. Why? Because you all already you studied these things in renewable energy resource subject, right? So it is a vision over the renewable energy, right? And India has a world's third fastest expanding solar power programs. So next to China and USA, right? Which is around 9,900 megawatt, which just comes around 8.6 percentage. So we are having a solar PV installed capacity as on 2019, right? So just replacing a third position in all our countries, right? And here it is followed by the China and USA. So for a China, we are just getting around 30,000 megawatt, and for a USA it is a 13,000, and for India it is a 9,000 megawatt in the year of 2019. And it is an electricity generations in the year of 2019-20, and it is an installed capacity. So it is comes around renewable energy and both renewable and non-renewable energy resources. Here the major what we are installed, the major வந்து பார்த்தாங்க we are having a coal and followed by the hydro power plants and wind and energy solar, sorry, wind energy and solar, right? So it is an industrial purpose. So for industrial purpose, we are using the main reason is for high specific heat consumptions in India's industries, or we are having a low capacities utilizations and low atomizations, raw material qualities, and poor handling. So for a sector wise, why we are using this energy in industrial purpose and domestic purpose and commercial purpose. So it is a present renewable energy scenarios in India. So so it is a updated one, right? So as on 27th November 2020, we are installed capacity on the it is around 38% for India's installed capacity electricity generation for the renewable resources. It is around 136 gigawatt out of 373 gigawatt, right? So now you can say how much it is. Yes, யார் ஆன்சர் சொன்னீங்க? 136 யார சொன்னீங்களா? யாரு? Who said? Sir, Vanilla. Yes, 136 gigawatt out of 373 gigawatt. What it define? Sir, 370 gigawatt total, I think, sir. For that, now 136 gigawatt we achieve. So any other? ஏதாவது இருக்கேன் அப்ப? So total installed capacity வந்து 373 gigawatts, sir. But we will use 136 gigawatts.
ஓகே, வேற யாஷ்மின். சார் சொல்லுங்கம்மா. 373னா என்ன, 136னா என்ன? டோட்டல் எஸ்டிமேட்டட் ரேட் வந்து 373 GW சார். நம்ம ஜெனரேட் பண்றது வந்து 136 GW நினைக்கிறேன். So it is estimated or installed? இன்ஸ்டால்ட். Okay. Okay, Siddharth. சார் சார் 376 வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது சார் இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா சொல்றா. எஸ் சார் அதில் 136 ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து வருது சார். மீதி எல்லாம் நான் ரெனியூபிள் எனர்ஜியா? சார் ஆமாம் சார். ஹெட்டிங் என்னப்பா இருக்கு இதுல? பிரசன்ட் ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டேட்டஸ் தானே இருக்கு. இல்லை சார். வெங்கடேஷ். வெங்கடேஷ். Yes, sir. சொல்றா. 136 gigawatt. Yes. We have installed 136 GW, sir. So அந்த 373 gigawatt அப்படின்றது என்னப்பா நமக்கு? So they plan to achieve, so that I think that on the 373 GW, from that we have achieved 136 GW we installed and we achieved an electricity generation, sir. Okay. Okay. Saravanan. Yes, sir. Yes, your answer. சார் 373 ஜிகாவாட்ன்றது நம்மளோட டோட்டல் நீடு சார். அதுல வந்து 136 ஜிகாவாட்டுக்கு வந்து நம்ம வந்து இல்ல, how you defined your need? It is 373 gigawatt is your need அப்படின்றது எப்படி நீங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணுங்க? சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அதான் சார் போட்டிருக்கு. 38% ஆஃப் இந்தியாஸ் இன்ஸ்டால்டு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் கெப்பாசிட்டிஸ் ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்சஸ். 38%ன்றது வந்து அதான் 373 ஓட 38% தான் சார். So how you define that percentage? 38% எப்படி சொல்றீங்க அது? How you defined? சோலார், ஹைட்ரோ, பயோகேஸ், அதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் 136 ஜிகாவாட் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சார். அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம் சார். மிச்சம் எல்லாமே வந்து கோல், லிக்னைட் அந்த மாதிரி. இல்ல எனக்கு புரியல, நீங்க திரும்ப கிளியரா சொல்லி பார்ப்போம். நான் என்ன கேக்குறேன்னா, வாட் இஸ் மை கொஸ்டின் இஸ், அந்த 38% எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணீங்க? ஏன் அந்த 40 வரக்கூடாதா, 50 வரக்கூடாதா, 38 எப்படி கால்குலேட் பண்ணீங்க? அண்ட் 136னா என்ன, 373னா என்ன? சரியா? இது மட்டும் கிளியரா. 38%ன்றது வந்து நம்மளோட எல்லா சோலார் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சார், பிளஸ் ஹைட்ரோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, பிளஸ் பயோமாஸ் இன்ஸ்டால், இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் நம்ம அப்புறம் விண்ட் எல்லாமே சேர்த்து தான் சார் வருது. அப்ப அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்ற 38%? ஹவ் யூ கால்குலேட்டட்? சார் நமக்கு டோட்டல் எவ்வளோ நீடுன்றது நமக்கு தெரியும் சார். அதுல இருந்து நமக்கு இயர்லி நமக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்ல இருந்தும் எடுத்து அதை ஆட் பண்றாங்க சார். ரெனியூபிள் ரிசோர்சஸ்ல இருந்து 136 ஜிகாவாட் வருது சார். 373ன்றது நம்மளோட நீடு சார். அவ்வளவுதான் சார் இதுல இருக்கிறது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா ரெனியூபிள் எனர்ஜியும் சேர்த்து 373 ஜிகாவாட் வந்து டோட்டல் இன்ஸ்டால்டு? இல்ல சார், 136 தான் இன்ஸ்டால்டு. 333ன்றது நம்மளோட நீடு அப்படின்றீங்க? நீடு சார் கம்ப்ளீட்டா. அந்த நீடு வந்து எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு கேக்குறேன் நானு. இப்போ நீட் அப்படின்னா என்னப்பா, நமக்கு தேவையானது தானே அர்த்தம். 373 ஜிகாவாட் வந்து நமக்கு தேவையானது அப்படின்னு அர்த்தமா? ஆமா சார். ஓகே, அந்த தேவைகள் எப்படி நீங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணீங்க? இவ்வளவுதான் தேவை அப்படின்றது, எக்ஸாக்டா 373 ஜிகாவாட் தேவை அப்படின்றது ஹவ் யூ ஃபவுண்ட் அவுட்? சார் பாஸ்ட் டேட்டாஸ்ல நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோன்ற ஒரு டேட்டா இருக்குல்ல சார். நம்ம முன்னாடி சார்ட்ல பார்த்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல், டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர்ல இருந்து நம்ம இவ்வளவு டேட்டா இது பண்ணிருக்கோம்ன்ற ஒரு டேட்டா இருக்குல்ல சார். இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து
வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அடுத்த இதை எஸ்டிமேட் பண்றாங்க சார். அதே மாதிரி 2020க்கு அவங்க நவம்பர் இது பண்ணும்போது அதே போன வருஷம் 2019ல இருந்து 2020 வரைக்கும் நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஓகே சரவணன், எஃபிஷியன்சி எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? ஹவு யூ ஃபவுண்ட் அவுட் த எஃபிஷியன்சி? ஜென்ரலா கேக்குறேன், நான் இதை பேஸ் பண்ணி நான் கேட்கல. அவுட்புட் பை இன்புட் சார். அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஓகே, ஸோ அவுட்புட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ அதுல இருந்து இப்போ ஒரு 100 கிலோவாட் கிடைக்குது நமக்கு. 100 கிலோவாட் வந்து இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ், ரைட்டா? ஸோ அந்த மெஷினால 100 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பட் வி ஆர் கெட்டிங் ஒன்லி 80 கிலோவாட், ரைட்டா? ஓகே, அங்க வந்து எஃபிஷியன்சி எவ்வளோன்னு எப்படி சொல்லுவீங்க? ஹவு யூ கால்குலேட் த எஃபிஷியன்சி, மெஷின் எஃபிஷியன்சி? 80 கிலோவாட் டிவைடட் பை 100 சார். ஓகே, ஸோ ஏன் வந்து 80 டிவைடட் பை 100 போட்டிருக்கீங்க? அவுட்புட் டிவைடட் பை இன்புட் சார், அதான் சார் ஃபார்முலா. அதுப்பா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ 100 வந்து இட் இஸ் ஏபிள் டு கிவ் ப்ரொடியூஸ், 100 வந்து அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஒன்லி 80, கரெக்டா? ஸோ இப்போ 80 டிவைடட் பை 100 போட்டிங்க. ஸோ சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், கரெக்டா? ஓகே, ஸோ ஆன் சேம் பேசிஸை இங்கே வச்சு சொல்லுங்க பார்ப்போம். 136 ஜிகாவாட் அவுட் ஆஃப் 373 ஜிகாவாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம நீங்க அப்படி சொல்றதா இருந்தா நம்ம வந்து 373 வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட அதால தர முடியும். பட் இருந்தாலும் நம்ம வந்து 136 ஜிகாவாட் தான் அது தருது அப்படின்னு மீட் பண்ணுறோம் சார். இப்போ நீங்க நீடுன்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த நீடுன்ற வார்த்தை வந்து கரெக்டா சார்? நீடுன்றது வந்து நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணேன்னா, அது இந்த 373 ஜிகாவாட்ன்றது வந்து நம்மளோட என்ன சொல்றது, ஒரு இந்தியாவோட தேவை அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஓகே, சரி, அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். how many of you agreed what Saravanan is said? see agreena agreeன்னு சொல்லுங்கப்பா, இல்லைன்னா நோ. நோ சார். ஓகே, நெக்ஸ்ட். நோ சார். நெக்ஸ்ட். நோ சார். நெக்ஸ்ட். நோ சார். ஓகே, ஸோ சரவணன் மெஜாரிட்டி வந்து நோ தான், சரியா? நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா, ஸோ நான் சொல்றேன் கரெக்டான்னு பாரு. நீ என்ன சொன்னன்றது, நீ வந்து என்ன சொன்னா 373 ஜிகாவாட்ஸ் வந்து நம்மளுடைய நீட். அந்த நீட்ல இருந்து நம்ம 136 ஜிகாவாட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், அப்படிதானே சொல்ற? 136 ஜிகாவாட் வந்து நம்ம ரெனியூபிள்ல இருந்து அதான் யூட்டிலைஸ் ப்ரொடியூஸ் பண்றோம், கரெக்டா? பட் நம்மளுடைய நீட் வந்து 373. ஆமா சார், நம்மளுடைய தேவைகள். ஓகே, சரி. தேவைகள் சொல்றதை விட இன்ஸ்டால்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நான் 10 பவர் பிளான்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ரெனியூபிள்ல, ரைட்டா? அந்த 10 பவர் பிளான்ட்ல இருந்து எனக்கு வர வேண்டிய ஜிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா 373 ஜிகாவாட் வரணும், அந்த 10 பவர் பிளான்ட்ல இருந்தும், கரெக்டா? பட் எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா 136 ஜிகாவாட் தான் கிடைக்குது. அப்போ எவ்வளவு பர்சன்ட் அப்படின்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? 136 டிவைடட் பை 373 தானே கால்குலேட் பண்ணுவோம். ஓகே சார், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த மெஷின் வந்து டோட்டலா கொடுக்கக்கூடியது 100 கிலோவாட், பட் இட் கேன் ஏபிள் டு கிவ் ஒன்லி 80, நாட் ஃபுல் 100. ஓகே சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லயே வந்து 38% ஆஃப் இந்தியாஸ் இன்ஸ்டால் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இஸ் ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்சஸ் தான் சார். இந்தியாஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு அதாவது என்னென்ன பர்பஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இன்ஸ்டால் பண்ணிருக்க ரெனியூபிள் எனர்ஜில 38% தான் நம்ம வந்து இது பண்றோம், ப்ரொடியூஸ் பண்றோம் பவரை. உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் என்ன சொல்றேன்னு? புரியுது சார். சரி, உங்களோட क्वेश्चन கேளுங்க. அப்போ என்ன நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் என்ன கேக்குற சார்? நான் என்ன இப்போதைக்கு நான் ஒரு கூகுள்ல சர்ச் பண்ண வரைக்கும் நம்ம நேஷனல் எலக்ட்ரிக் கிரிட் இன் இந்தியா அதோட இன்ஸ்டால்டு கெபாசிட்டி வந்து 382 ஜிகாவாட் சார். சரி, ஓகே. as on which date? அதுல வந்து நம்ம as of 31st March 2021. Okay, so it is a data for 27th November 2020. It is 373 gigawatt. Okay, இப்போ வந்து 382 ஜிகாவாட் ஆயிருக்கு சார். Okay, it is updated. Okay, next. அதுல வந்து ரெனியூபிள் எனர்ஜியோட ஷேர் வந்து 17.3 சார். Okay. அதுல வந்து ஷேர் ஆஃப் பிரைவேட் செக்டர் இன் ஜெனரேஷன் வந்து 47.4%. ஃபாசில் எனர்ஜி 79.8.
ம் ஆனா இந்த 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 பிரைவேட் செக்டார்ல இருக்க 47.4%ன்றது வந்து நம்ம வந்து அவங்க ரெனியூபிள் எனர்ஜியா பிரிச்சாங்கன்னா தான் அது வந்து இந்த 17.3யோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகி 38% இல்லை 40% வரும் சார். சரி அதுதான் சார் நான் சொல்றேன். சரி இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் பண்றது வந்து பார்த்தோன்னாக்கா ரெனியூபிள் சோர்சஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் கரெக்டா? ஆமா சார். ஸோ ரெனியூபிள் சோர்சஸ்லேயே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம டோட்டலாக இப்போ 10 ரெனியூபிள் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து வர ஜிகாவாட் வந்து 383. ஓகே 382. ஓகேவா? ஸோ 382 வந்து நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அவுட் ஆஃப் 382ல? 136. அவ்வளோதான். அப்போ எவ்வளோ பர்சன்ட் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 136 டிவைடட் பை 382வா? ஆமா சார். நீ என்ன அதாவது இந்த லைனை வந்து நீங்க தப்பா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 38% ஆஃப் இந்தியாஸ் இன்ஸ்டால்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. ஆமா சார். புரியுதா இப்போ நாங்க என்ன பேசுறோம்ன்றது? சார் இஸ் ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்சஸ் சார். அதுதான் சார் அது ஸ்டேட்மெண்ட்டே. ஃப்ரம் ரெனியூபிள் சோர்சஸ். ரெனியூபிள் சோர்சஸ்ல இருந்து தான் நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் 38%. ஆமா சார். அதுதான் சார் அந்த 136 ஜிகாவாட். அந்த 373ன்றது நீங்க ரெனியூபிள் நான் ரெனியூபிள் ரெண்டும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றியா? ஆமா சார். So the 373 gigawattன்றது both renewable and non renewable. ஆமா சார். both நீங்க சொல்றீங்க நான் ரெனியூபிள் எலக்ட்ரிக் ஜெனரேஷன்ல இருந்து நம்ம 38% வந்து ரெனியூபிள்ல இருந்து எடுக்கிறோம். மிச்சம் 72% வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம் தான் சார் ஸ்டேட்மெண்ட். ஓகே நவ how many of you agree? அவன் என்ன சொன்னா நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் திரும்ப உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அவன் என்ன சொன்னா 373 ஜிகாவாட் வந்து பார்த்தோன்னாக்கா போத் ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். பட் ரெனியூபிள்ல இருந்து நம்ம எடுக்கிறது வந்து 38%. ஸோ இப்போ ரிமைனிங் வந்து நம்ம 62% வந்து பார்த்தோன்னாக்கா நான் ரெனியூபிள்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஒன்லி ஃப்ரம் த ரெனியூபிள் சோர்சஸ்ல 38% தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். தட் இஸ் 136 ஜிகாவாட். ஸோ ரிமைனிங் உள்ள ஜிகாவாட் வந்து பார்த்தோன்னா நான் ரெனியூபிள்ல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது அவனோட ஸ்டேட்மெண்ட். ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி? I agree, sir. Next. I agree, sir. I agree, sir. I agree, sir. ஓகே. ஏன் இதுக்கு முன்னாடி அப்போ உங்களுக்குலாம் அக்ரி பண்ணல? அவன் சொன்னது புரியலையா உங்களுக்கு? இல்ல எப்படி புரியலையா? இல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? அதான் ரெண்டும் ஒரே மீனிங் தான். உங்களுக்கு என்ன ஆச்சுமா சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ அவன் சொன்னது முன்னாடி? எஸ் சித்தார்த், வெங்கடேஷ், சொல்லு. ஜெயப்ரியா, யாஸ்மின், சசிப்ரியா. முன்னாடி எதுக்குமே அக்செப்ட் பண்ணல சார். முன்னாடி நான் அவன் சொன்னது உங்களே இல்ல அது அக்செப்ட் பண்ணவங்கள நான் சொல்றேன். அக்செப்ட் பண்ணாதவங்கள நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா ஒரு சில பேர்லாம் நோ நோ நோன்னு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவங்கள நான் கேட்குறேன். சார் புரியல சார். கரெக்டா புரியல. ஓகே, நவ் இட் இஸ் கிளியர். எஸ் சார். ஸோ அப்போ டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, டோட்டல் இன்ஸ்டால்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோப்பா சொல்லுவீங்க? 373. 373. ஸோ அதில் செப்பரேட்டடா ஃப்ரம் ரெனியூபிள் ரிசோர்சஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்க செப்பரேட்டடா அது பண்ணி கரெக்டா? ஸோ ஓகேப்பா. இட் இஸ் அன் ஓல்டர் டேட்டா. ஐம் டேக்கிங் as 27 November 2020. சரியா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டா ஒரு ஏதோ பார்த்துருக்கேன் சார். 31st March 2021ல இட் ஹஸ் கம்ஸ் அரௌண்ட் 382 ஜிகாவாட். ஐ திங்க், நாட் ஷுர், 382 ஜிகாவாட். ஸோ அதுல ரெனியூபிளோட சோர்சஸ் எவ்வளோ, ரெனியூபிளோட ஜிகாவாட் எவ்வளோ அப்படின்றது யூ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் அண்ட் பர்சன்டேஜ் இட் செல்ஃப் யூ கேன் கால்குலேட் இட், ரைட்டா? So that is your 7th question. Okay va? So how much installed total India installed electricity generation எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அதில் ஃப்ரம் ரெனியூபிள் சோர்சஸ்ல எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணுங்க வித் பர்சன்டேஜோட, ரைட்? That is question 7.
question number 7, right? Okay, pa. Okay. So, okay, up to this, I can stop the session, right? Okay, here, see, it is a top 10 state in renewable energies. It is taking in the period of 2000, April 2016 to February 2020, right? So, it is having a first one, Karnataka, Andhra Pradesh, Gujarat, Tamil Nadu. So, Tamil Nadu placing a fourth for producing a renewable energy sources, right? So we can implement a maximum amount of renewable projects in the last 4 years, right? So this hold the data. So update பண்ணி இப்போ யார் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க ரெனியூபிள்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா பண்றாங்க அப்படின்றத ஃபவுண்ட் அவுட் பண்ணப்பா. ஸோ திஸ் கொஸ்டின் நம்பர் 8. சரியா? ஸோ ரிவைஸ்டு இல்லை இதே தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அப்படியே ரைட் பண்ணுங்க. சரியா? இல்ல ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ரைட் பண்ணிட்டு வித் பெர்சன்டேஜோட யூ கேன் ஃபவுண்ட் அவுட், ரைட்? ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அண்ட் ரெனியூபிள்ஸோட ஷேர் எவ்வளோ, ஃபோசில் எனர்ஜியோட ஷேர்ஸ் எவ்வளோ, அண்ட் எவ்வளோ வந்து நம்ம டார்கெட் வச்சிருந்தோம் இந்த இயர் ஆஃப் ஹியர் நிவி நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் விண்ட் எனர்ஜி. ஸோ அவங்க எவ்வளோ டார்கெட் வச்சிருந்தாங்க, எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், ரைட்டா? ஸோ ஹியர் சி இந்த இயர் ஆஃப் 2030 நான் ஃபோசியல் வந்து இப்போ 40% இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஃப்ரம் நான் ஃபோசியல் சோர்சஸ் the year of 2030, and as of now we are pursuing only a renewable target of 175 gigawatt by the year of 2022 and 450 by the year of 2030, right? So it is our target. Now we as of now we can achieve only 136 gigawatt only, right? So year of 2022 la what is our target abdinaka 175 gigawatt. So now on the 136 gigawatt we are producing, right? So in the year of 2030 it is 450 gigawatt, right? So அப்படியே டபுள் இன்னொரு 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டபுள் ஆகும். டபுள் இல்லை, அப்படியே ட்ரிபிள் ஆகுனா நல்லா இருக்கும், ரைட்டா? ஓகே. அண்ட் so up to this I can stop the session, right? So before going to stop the session, so I just ask a feedback about what is your examination, in semester examinations about renewable energy resources. What is your feedback? So what is the question paper type? It is easy, moderate, or difficult? Easy. Easy. Next, easy. Easy, sir. Easy, sir. So எல்லாம் பாஸ் பண்ணிடலாமா? Have you all able to get clear? Yes, sir. Yes, sir. சரி, பார்க்குறேன்ப்பா. ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து மை செல்ஃப் ஒன்லி கோயிங் டு டன் தட் வேல்யூவேஷன். ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க என்னன்றது, சரியா? ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆர் த நெக்ஸ்ட் வீக் மே 15 வந்து பார்த்தோன்னாக்கா வி கம்ப்ளீட்டட் வேல்யூவேஷன் ப்ராசஸ் அண்ட் வி கேன் சென்ட் யுவர் மார்க்ஸ் டு ACOE and they can publish the result at the tentative date வந்து பார்த்தோன்னாக்கா test 20 May 20 or 22 to 22 kuda they can publish their result, right? So it is a tentative one, not a confirmation one, right? And yes, what about fluid mechanics subject? I need feedback from a fluid mechanics subject. Sir, network issues exam எழுத முடியல sir. இல்ல, I'm not asking about network issues or whatever. What is the question paper type? It is moderate, easy, or tough? ஈஸியா தான் சார் இருந்துச்சு. Moderate, sir. Moderate, sir. So pass பண்ணிட்டீங்களா fluid mechanics? Have you all able to get clear that paper? சார் ரீடெஸ்ட் வச்சா கண்டிப்பா பாஸ் சார். ஓ என்ன எழுதி இருக்குன்னு தெரியல சார். இல்ல, இப்ப நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 50 எவ்வளவு இப்போ கொஸ்டின் 45 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். எவ்வளவு மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் என் செமஸ்டர்? 60 marks. 60 marks, sir. Okay, so out of 60, for example, if you are getting 40 above, how many of you getting 40 above or 30 above? பாதி வச்சுக்கலாம். How many of you getting 30 and above? எவ்வளவு பேர் 30க்கு மேல வாங்குவீங்க? சரி, உங்களோட இன்டர்னல்ஸ் வந்து இட் இஸ் கம்மியா தான் இருக்கு.
சரியா? ஸோ நீங்க 30 வாங்கினா மட்டும்தான் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். யாஸ்மின் மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க 30 எபோவ் வரும்னு சொல்லி. ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் ரிமைனிங். அட்லீஸ்ட் 25 எடுத்தீங்கன்னாவாதுப்பா பாஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்க 25 கீழலாம் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு எஸ் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஓகே, பார்க்கலாம். லெட் வி சி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் வெரி ஈஸி. சரியா? தட் இஸ் நத்திங் வில் பி காம்ப்ளிகேட்டட். இட் இஸ் ஈஸி ஒன்லி. கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி ஒன்லி. ரைட்? ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்திருக்காது இப்போ உங்களுக்கு. கரெக்ட் வந்திருக்கும், பட் எல்லாமே பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்திருக்கும். கரெக்டா? பேசிக் ப்ராப்ளம் சார். அதுதான் பேசிக் ப்ராப்ளம். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கரெக்டா? ஸோ எல்லாமே வந்து 1 minute 2 minutesல ஃபவுண்ட் அவுட் பண்ற ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும். எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்காது. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, லாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். கரெக்டா? ஸோ நீங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா யூனிட் 4 and 5ல வேணா டிஃபிகல்ட்டிஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அதில் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக எதுவும் வந்திருக்காது எல்லாமே. கரெக்டா? ஸோ ஐ திங்க் யூனிட் 4 and 5 உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து இட் இஸ் ஈஸி. கரெக்டா? ஸோ பாப்பா எத்தனை பேர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளியர் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see. ரைட்? ஓகே ஓகேப்பா. ஓகே. ஸோ யாரு 2 பேர் யாரோ ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, யார் அது? கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் லேட்டரா ஜாயின் பண்ணவங்க யாரு? வெனிலா ஃபர்ஸ்ட், ஜெயப்பிரியா ஜாயின் பண்ணாங்க, அப்புறம் வெனிலா, தென் சரவணன். நீங்களும் லேட்டா தான் ஜாயின் பண்ணியா? சார் 9:38க்கு ஜாயின் பண்ணேன் சார். 9:38. உங்க அட்டெண்டன்ஸ் பாத்தீங்களா? இல்ல சார், அதுல அட்டெண்டன்ஸ்ல இல்ல சார். நீங்க அதை ஓபன் பண்ணும்போது தான் சார் நான் உள்ள வந்தேன். சார் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் சார், இது மாதிரி மோடம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. டாஸ் இன்னும் வரல சார். சார் டாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சார். இப்போ நீங்க தான் வந்து கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா? சார் இல்ல சார், உங்களுக்கு பண்றேன்னு சொன்னாரு சார். எனக்கு மெசேஜ் வரலப்பா. எனக்கு மெசேஜ் வந்தா நான் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஏன் வெண்ணிலா வந்து இத்தனை வாட்டி ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆயிருக்கீங்களே? why? what is the reason? Sir, I cannot connect, sir, for that only, sir. just a minute, I can share my screen. ஸோ பாருங்க நீங்களே எத்தனை வாட்டி நீங்க லீவ் ஆயிருக்கீங்க, எத்தனை வாட்டி ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு. Sir, nearly 7 times கட் பண்ணி ஜாயின் பண்ணேன் சார். அப்புறம் தான் ஜாயின் ஆச்சு சார். நியர்லி 7 times. இருங்க வரேன் பாருங்கம்மா. நீங்க எத்தனை 1 2 3 4 5 I think 15 times. Sir, I don't know, sir, but என்னால கனெக்ட் பண்ண முடியல சார். அப்புறம் you are entering into the class at the time of 9:45, right? But after that you left the class and again joined, again left, again joined, left. 9:53 தான் பண்ணிருக்கீங்க. again rejoined. எஸ் சார். என்னால கனெக்ட் பண்ண முடியல சார். கனெக்ட் லாஸ்ட் கிளாஸ் இப்படி தான் பண்ணிருந்தீங்களா? சார் லாஸ்ட் கிளாஸ் லேட்டா ஜாயின் பண்ணேன் சார். ஓகே, டோன்ட் ரிப்பீட் இட் அகைன். ஸோ 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் இந்த வாட்டி அட்டெண்டன்ஸ் கொடுத்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு யூ ஆல், ரைட்? ஸோ டோன்ட் ரிப்பீட் இட் அகைன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே சரவணன், யூ கேன் சென்ட் ஆப்சென்ட் லிஸ்ட் டு மை வாட்ஸ்அப். ஓகே சார். டேட் போட்டு எனக்கு அனுப்பிச்சிடு. சரியா? சரி ஓகே சார். ஓகேப்பா. ஓகே ஓகேப்பா. தேங்க்யூப்பா. யூ மே லீவ் நவ். யூ மே லீவ் த கிளாஸ். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.